மணிப்பூரகத்தோட கலர் மஞ்சள் வண்ணம், அதனோட மந்திரம் ரம். இது அதீத பிரகாசோட நெருப்பின் தொடர்புடையது. இது 10 இதழ், தாமரை மூலாதாரத்துக்கு 4 இதழ், சுவாதிஷ்டனத்துக்கு 6 இதழ், இதுக்கு 10 இதழ். இது எப்படி இருக்குன்னா பெரிய வட்டம். இது ஆதிசேஷன் பாம்பு வடிவத்துல இருக்கிற எப்படி நாராயணனும் லக்ஷ்மியும் இதில் குடியிருக்கிறது. மூலாதாரத்துல விநாயக பெருமான் இருக்காங்க, அதுக்கு மந்திரம் லம். செகண்ட் சுவாதிஷ்டன் எடுத்தோம், அதுக்கு மந்திரம் வம். அதுல உங்களுக்கு பிரம்மாவும் சரஸ்வதியும் 4 முகங்களுடன் 4 அதிதேவதைகளாக அதுல உட்காந்துருக்காங்க. அதுக்கு கலர் ஆரஞ்சு. இப்ப மணிப்பூரகம் தொப்புள் கிட்டதான் இருக்கு, அதனால நம்ம தொப்புளே எடுத்துக்கலாம். தொப்புள் கொடி அப்படின்றது பெரியார் அதீத சக்தி. தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள இருக்கிற அந்த தொடர்பை எப்படி ஏற்படுத்துகிறதோ அந்த தொடர்பு தான் பிரபஞ்சத்தின் சக்தி. அதனால இந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு நம்ம செயல்பாடு பண்ணணும்னா பிராணாயாமம் கண்டிப்பாக அவசியம். மூச்சு பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம இழுத்து விடுறோமோ, வெறும் நாடி சுத்தி மட்டுமே ஒரு 100 தடவை பண்ணினா போதும். ஏன்னா இனி மேல ஏற ஏற நமக்கு இந்த மூச்சு பயிற்சிகள் நிறைய தேவைப்படுது. அப்ப எந்த அளவுக்குலாம் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது உணவு இல்லாமல் இப்ப காலைல இருக்கீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு, நல்லா உட்கார்ந்துக்கிட்டு ஆழ்ந்து மூச்சை முதல்ல எடுத்ததும் ரைட் சைட்ல தான் இருக்கணும், லெஃப்ட்ல இருக்க கூடாது. இழுத்துட்டு நல்லா அப்படி இழுத்து விடுற பயிற்சியை முதல்ல நல்லா செய்ய கத்துக்கோங்க. ரைட் இழுத்து லெஃப்ட், லெஃப்ட் இழுத்து ரைட். ரொம்ப எனக்கு சூடாயிடுச்சுமா, உடல்லாம் கொப்பளம் வருது அப்படின்றவங்க லெஃப்ட்ல மட்டுமே காலையில எழுந்ததும் இந்த லெஃப்ட். இது சந்திரனோட ஆட்சி. மூடிக்கணும், மேல போயிட்டு அந்த உச்சியில அந்த மூச்சை நிறுத்திட்டு திருப்பி ரைட் சைட்ல விடணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல மட்டுமே 10 முறை இழுத்து விட்டுட்டு சீத்தாலிங்கிற நாக்கை சுருட்டி மூச்சை இழுத்து மூக்குல விடுங்க. உடல் குளுமையாயிடும். மற்ற எது சாப்பிட்றமோ இல்லையோ இது கொஞ்சம் நல்லா கேட்கும். அதனால மூச்சு பயிற்சி மிகவும் அவசியம். மூச்சு பயிற்சி இருந்தால்தான் மணிப்புரகம் வேலை செய்யும். இதுக்கும் மஞ்சள் வண்ணம். நீங்க விளக்கேற்றும் போது பாத்தீங்கன்னா கூட அது போதும். இது ஒரு பெரிய பாம்பு வட்ட வடிவமாக படுத்துட்டு இருக்குமா அதுக்குள்ள. அதுல மஞ்சளும் சிவப்பும் கலந்த வண்ணத்தில் முக்கோண வடிவத்துல இருக்குதுங்களா அந்த சக்கரம். பெரிய முக்கோணமாக உள்ளது. முக்கோணத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சொஸ்திக்கு மாதிரி ஒரு அடையாளம் உள்ளதுங்க. அதுல 10 இதழ் கொண்ட தாமரை மாதிரி, தாமரை இலை மாதிரி இருக்காது. இது ரோஜா இதழ்கள் எப்படி இருக்கும் சின்ன சின்னதா, அந்த மாதிரி அந்த இதழ்கள்ல இருக்கும். இதுல 10 விதமான எழுத்துக்களும் இருக்கிறது. எப்படி அதுல இருந்ததோ அதே மாதிரி இதுலயும் 10 விதமான எழுத்துக்கள் உள்ளன. அதனால அந்த 10 எழுத்தும் தா, இத்தா, 2வது, 3வது நா, 4வது பா, 5வது இப்பா, இப்ப பா மேல புள்ளி வச்சுட்டா இப்பா, 6வது டா, டா மேல புள்ளி வச்ச இட்டு, அப்புறம் இட்டா, நா, தா, யா. இந்த தமிழ் எழுத்துக்கள் அக்னிஸ்தானமாகும். ஆனால் இத்தனை எழுத்துக்களையும் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டியதோ கொள்றது இல்லை. அந்த இதழ்களுக்கு மேல எழுதி வச்சு வேணா பாத்துக்கலாம். ஆனா அது மூல மந்திரம் ரா இம், வெறும் ரா இம் தான். ரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ரம். ரம் என்பது இந்த மந்தாரத்தின் மூல சொல். அந்த மூலத்தையே உருவாக்கி அப்படி ஒரு சொல்ற ஒரே ஒரு மூல சொல் மந்தார சொல். அப்ப இந்த மந்தார சொல் முக்கோணத்தின் நடுவில் பீஜ மந்திரமாக அந்த ஆதிசேஷன்ங்கிற அந்த பாம்பு அப்படி தலை எடுத்து அப்படி நிற்கும் போது அதுக்கு நடுப்புற இருக்கிற பீஜ மந்திரமாக இது இருக்கிறது. இந்த மந்திரத்திற்கு இந்த தலையின் மேல் இந்த இடத்துல 2 பாகமாக போகுது. 2 பாகமா போறதுனால ஒரு பாகத்துக்கு முதலையாகவும், முதல்ல எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு கரடு முரடுமான உடல், அதே மாதிரி எருது எப்படி இருக்கும்
எருது எருதை பூட்டி நம்ம ஏறு உழறதுக்கெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அது உடல் எப்படி இருக்கும்? கரடு முரடா எல்லாத்தையும் உழைக்கிற அளவுக்கு ஒரு சக்தி தருது இல்லை. அதனால இத ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மணிப்பூரகத்துக்கிட்ட நிறைய வேலைகள். பாவம், அக்னி தேவதை அங்கு 4 கரங்களோடு நிக்கிறான்னு சொல்றாங்க. அக்னி தேவதையின் மடியில் ருத்ரன் அமர்ந்திருப்பது போல் அங்கு இருக்கும் ஒவ்வொரு உணவுகளையும் என்ன பண்ணுமா? பஸ்மமாக்குவதற்காக. இல்லைன்னா அதை எப்படி உங்களுக்கு எரிக்கும்? நம்ம போட்ட உணவு உள்ள போய் எரிச்சு அது என்ன பண்ணணும்? நமக்கு ரத்தமாக, கழிவாக, மூளைக்கு செல்லக்கூடிய சக்திகள் எல்லாமே இதுல இருந்துதான் செல்கிறது. மணிப்பூரகத்திற்கு பலவிதமான சக்திகள் உண்டு. அப்போ உன் உடல் நோய்களை தீர்க்கறது கூட அது கையில சொன்னா போதும், அது தீத்துரும். அதனால அந்த விரல் நமக்கு கொதிக்குதுன்னு சொன்னா மணிப்பூரகம் வேலை செஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடம் சூடும். ஒரு பிள்ளைங்களுக்கு கொப்பளம் கூட ஆயிடுச்சு மிஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி பிரபாவம் இந்த மணிப்பூரகத்துல. அப்ப இந்த மணிப்பூரகத்துல யார் இருக்கிறாங்க? காக்கும் கடவுள் நாராயணனும் லக்ஷ்மியும். செல்வத்தை கொடுப்பவளும் அவள்தான், காக்கிற நம்ம உடலை காக்கிறதும் நாராயண பெருமாள் தான். அதனால்தான் சக்கரம் சங்கு கொண்ட அந்த பெருமான் உட்கார்ந்து இருக்காங்க சொல்லுவாங்க. இதை நம்ம போய் திருப்பதியில போய் பார்த்துட்டு வந்தா திருப்பம் ஏற்படும்னா, நீ 7 மலை ஏறி போகும்போதே அந்த காத்தெல்லாம் சுவாசிக்கும் போது அந்த மூலிகை செடியில இருக்க காத்துக்கள் நம்ம உடம்ப நல்லாக்கிடும். அப்பெல்லாம் நடையா நடந்து போனாங்க. நடந்து நீ போற வழியில எல்லாம் அந்த காத்து, அங்க வர அந்த ஜொன தண்ணிங்க, இதெல்லாம் என்ன பண்ணுமா? உடலை ஓராண்டுக்கு ஒரு வாட்டி நடக்கிறோம்னா அந்த ஓராண்டுக்கு தேவையான அந்த தண்ணியும் அந்த மூலிகை காற்றும் நமக்கு வேலை செய்யணும். அப்போ அக்னி தேவதையும், ஏன்னா அவர் கையில தான் எல்லாமே இருக்கு. அக்னி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அந்த இடத்துல? காக்கிற சக்தி, நம்ம உடலை காக்கும் சக்திகள். அதே சமயத்துல உடல் காப்பாற்றப்பட்டால் தான் நீ செல்வத்தை ஈட்ட முடியும். அப்ப லக்ஷ்மி ஏன் இருக்கிறான்னா, காப்பாத்துறவன் ஒருத்தர் இருக்கான், பணம் கொடுக்கிறோம். அந்த பணம் மூட்டை வந்தா கூட நீ என்றதுக்கு ஒரு புத்தி வேணும்ல. அப்ப இந்த நாராயணன் நமக்கு துணை புரிகிறார். அப்ப காக்கும் கடவுளாகவும் பணத்தை ஈட்டும். அப்ப உடல் நல்ல முறையில இருந்தாதான் நீ உழைக்க முடியும். உழைச்சாதான் நீ பணத்தை வாங்க முடியும். இப்ப மனசார ஒரு தியானம் பண்ற, பிரபஞ்சத்துல இருந்து நம்ம சக்தி வாங்கினா, பிரபஞ்சம் என்ன நேர கொண்டு வந்து வீட்டை பிரிச்சு இந்த அம்மான்னு உனக்கு 50 லட்சம் கொடுக்காது. அப்ப நமக்கு எந்த வாகு இருக்கு, எந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம பிறந்திருக்கும், எந்த பிறவியின் புண்ணிய பலன் நம்மை சாருகிறதோ அந்த புண்ணிய பலன் நிறைய இருந்தால்தான் அந்த 100 கோடி வரத்துக்கோ 50 கோடி வரத்துக்கோ 50 லட்சம் வரத்துக்கோ வழிவகை செய்யுமே தவிர இல்லைன்னா செய்யாது. அதே சமயத்துல 10 ரூபா வருதுன்னா கூட 10 காசு எடுத்து வச்சிரு. 10 ரூபா கொடுக்க முடியல, 10 ரூபான்னா ஒரு 10 காசு இல்ல 1 காசாவது கொடுத்துரு. அது ரொம்ப நியதி. ஏன்னா இதுதான் பிரபஞ்ச நியதி. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம கிட்ட பணம், செல்வம், நகை தங்கும். இல்லைன்னா எத்தனை செல்வங்கள் வந்தாலும் மன திருப்தி இருக்காது. அக்னி வெள்ளை கலர்ல ஆடை, அந்த கண்கள் எப்படி இருக்குமா? மஞ்சள் கலர்ல ஜோலை எரிஞ்சு வெளியில வருமா? எதன் வழியா வருதுன்னா வாய் வழியாகவும் கண்களாலும் கொட்டி கொண்டே இருக்கும். நீ போடும் வயிற்றில் போடும் அத்தனை, வாயில் போடும் அத்தனை உணவுகளையும் பஸ்மமாக்கி என்ன கலர்ல ஆக்குது? சிகப்பு வண்ண கலரில் ரத்தமாக மாற்றுவதற்கு இந்த அக்னி தேவதைக்கு நிறைய வேலைகளாம். பயத்தை நீக்கும் தெய்வமாக உள்ளது. என்ன சொன்னாலும் சரி, நான் தைரியமா நின்றுடுவேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த அக்னி தேவதை அங்க நிறைய இருந்தா நமக்கு என்ன பண்ணும்? பயம் வராது. என்னதான் பார்க்கலாம், திறந்தல் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் பாருங்க. அந்த தைரியம் இருக்கு அப்படின்னா இந்த அக்னி தேவதை நம்மளோட இருக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு இந்த அக்னி தேவதைக்கு 3 கண்களாம். 3 கண்கள் உடையது. இது அழிக்கும் தன்மையும் உடையது. அதனாலதான் நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க பாரு. அதெல்லாம் இந்த தேவதை உள்ள இருந்து சொன்னா பழிச்சு. அதனாலதான் வயிற்றுச்சல் படாதம்மா, யாரையும் ஒண்ணும் சொல்லாதேன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் சிவாய போற்றி. அந்த மாதிரி தப்பி தவறி கூட கோவம் வந்துட்டா தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாது. என்ன ஆயிடும்? அழிச்சிடும். அது எங்க இருந்தாலும் அடி கொடுத்துரும். அப்போ அழிக்கும் தன்மை உடையது. தெய்வமாக உள்ளது என்றாலும் அது என்ன பண்ணுமா? அழிச்சிரும். அது எந்த இடத்துல எப்படி, அது நல்லவனா கெட்டவனா, எப்படி வெளியில சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால புரியல அவங்களுக்கெல்லாம். அதனால இந்த சக்தி லாகினி
அப்படிங்கிற தேவதை, லாகினி என்ற தேவதை தாமரையில் வீற்றிருப்பாள். உனக்கு கோபம் வரும்போது வீசி அடியத்துக்கு உட்காண்டிருப்பாளாம் லாகினி. அவ பேர் என்ன? லாகினி. லாகினி என்ற தேவதை உட்கார்ந்து நம்மள என்ன பண்றாளாம், என்ன சொல்ல, யார் என்ன சொல்றாங்க, முதல்ல போய் பிடிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாளாம். தாம் தியானத்தில் ருத்திரனுக்கும் அடுத்தவள். தியானம் பண்ணும்போது ருத்ரதேவன் எப்படி அண்ணாமலையார் சொல்றோம்ல, அண்ணாமலையார் கூட ஒரு விதத்துல ருத்ரனோட சுரூபம். எப்படின்னா பூமிக்கும் வானத்துக்கும் எப்படி நின்னாரு, நீ தீக்குழம்பாக நின்றார். அடியும் முடியும் காணாத அண்ணாமலைன்னு ஏன் சொல்றோம், பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் காண முடியாத ஒரு, அந்த மாதிரி நம்ம வைத்துக்குள்ள அடியும் முடியும் காண முடியாத ஒரு சொரூபம் உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் இந்த வயிற்றெரிச்சல் படாதீங்க, கோவப்படாதீங்க. இந்த லாகினி தேவதை எப்போதும் எது கிடைக்கும் என்று காத்து கொண்டே இருப்பாளாம். அப்படி உள்ள உட்கார்ந்துகிட்டு, பாபா என்ன பேசலாம், உன் பிள்ளைங்களுக்கு நீயே கொடுத்துக்கோ சாப்பிட, நான் வேற எங்கிருந்தும் கொடுக்க வேண்டாம். நம்ம பசங்க கூட நல்லா அதோ கல்யாணம் மருமவெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த மாமியாருங்க பேசுறதெல்லாம் பார்க்கணும். அதனால அந்த மாதிரி யாராவது மாமியார்லாம் இருந்தாங்கன்னா இனி பேசாதீங்க. நம்ம குழந்தைங்களை நாமளா பேசக்கூடாது. நான் அதே சமயத்துல யாரா இருந்தாலும், வெளியாரா இருந்தாலும், தம்பி மனையா இருந்தாலும், யாராவது நமக்கு இந்த தியானத்துக்கு வந்தவங்க யாரையும் பேசாது. இத போய் விவரமா போய் யார்கிட்டயும் சொல்லின்னு இருக்காதீங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, புரிதல் இருக்காது. புதுசா சொல்ல வந்துடுச்சு அப்படின்னு வாங்க, உங்களை இலக்காரம். உங்களுக்கு புரிதல் இருக்கா, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. பேசும்போது அந்த இடத்துக்கு போகாதீங்க. அப்போ அந்த லாகினி தேவதை தாமரையில் வீற்றிருப்பாள். இவளுக்கு தியானம் என்றால் ரொம்ப பிடிக்கும். எப்படியா தியானம் ரொம்ப பிடிக்குமா? எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்றால், இவள் விரல் நடுவிரலை கொண்டு எவன் ஒருவன் தன்னை தொடுகிறானோ அவனை சார்ந்து அவனை அணைத்துக் கொள்வாள். அதனால விரல் வச்சு பண்ணுங்க. அப்போ விரலை வைத்து நாம் ஜெபிக்கும் போது ரம் 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 அப்படின்னும் போது நாராயணன், நாராயணன் இல்லையா, ரா ரா எதை குறிக்கிறதுனா விஸ்வரூபத்தின் ஒரு ரூபம் தான் அந்த ரா. ரணகலம் பண்ணிடுவேன் அப்படி ஒரு பல்ல கட்டிட்டு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த ரா அறுத்துறது, அந்த ரொம்ப மாதிரி. அதுக்காக தான் அதற்கு அந்த பேர் வந்திருக்கு. இந்த மந்திரம் எந்த அளவுக்கு உச்சாரணம் பண்றோமோ அந்த அளவுக்கு உடல் என்ன ஆகும், உஷ்ணம் கலந்து தீவலையா இருக்கும். ஆனா அணைச்சு பாலாம். அவள் தன்னை ஜபிக்கிறவர்களை 4 கரங்களால் கொண்டு அணைத்துக் கொள்வாள். அணைக்கும் பொழுது அவள் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருப்பவர்களை, உடுத்தியிருப்பவர்களை புண்ணியமாக ஏற்றுக்கொள்வாள். அதனால இப்ப இந்த தியானம் பண்றவங்களாம் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல ஒரு துண்டை வாங்கி டவல் வாங்கி போட்டுக்கிட்டு தியானம் பண்ணுங்க. கருகி டவல் மஞ்சள் போட்டு நம்ம அமர்ந்துக்கலாம். அது எல்லாத்துக்கும் உதவும். அதனால் மஞ்சள் என்பது அவளின் உயிர் நாடியாக ஏற்று செல்வாள். அதனால்தான் நாம் உண்ணும் உணவு மஞ்சளாக வெளியில் வருகிறது. நம்ம எந்த உணவுகளை உண்ணாலும் கீழே வரும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு மஞ்சள் வண்ணங்களில் வருகிறது. அவள் அணிகல பிரியமுடையவள். மஞ்சள் கலரில் இருக்கும் புஷ்பராக கல்களை அணிந்தாலும் அவளுக்கு பிடிக்கும். அவள் வஜ்ராயுதத்துடனும் சக்தியுடனும் அமுதத்தை கக்குபவளாகவும். எத்தனை அந்த லாகினிங்கிற அவளை மீறிட்டுதான் அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மியோ இல்ல நாராயணனோ பார்க்கணும். அப்ப நம்ம லாகினிய சாந்த பண்ணிட்டு எந்த காலத்துக்கு போய் நாராயணன் கிட்ட பார்த்து பேசிட்டு அப்புறம் லக்ஷ்மி நீ எனக்கு ஒரு 10 கோடி கொடுன்னு கேட்கறது நினைச்சு பாருங்க. நாராயணன் கிட்ட போனாலே பாதி வேலை முடிஞ்சிடும். அப்ப இவ நடுப்புற உட்காந்துருக்காள, இவ்வளவு தாண்டறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும் நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன ஜென்மம் எடுத்தோம்னா இவங்க எல்லாம் இங்க உட்காந்து இருந்தாங்கன்னா எந்த ஜென்மத்துக்கு நம்ம மேல போறது? அப்ப எத்தனை ஜென்மம் நம்ம நல்லது பண்ணியிருந்தா இன்னைக்கு இவங்களை பத்தி படிக்கிறோம். அப்ப ஏதோ நிறைய பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால இவங்களை பத்தி விவரமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் வஜ்ராயத்தின் சக்தியும் ஆணுக்கு இணையான ஒரு சக்தியும். நான் வந்தேன்னா பாரு, எவன் பார்க்க மாட்டான். அவன் தலைய நெத்திலி கொய்கிற மாதிரி கொய்ஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. எங்க ஐயா சொல்லுவார், நெத்திலி பிச்சு போற மாதிரி போட்டுடலாமா? பெண்ணுக்கு ஒரு கோவம் வந்தா அவ யாருன்னே பார்க்க மாட்டாமான்னு. அவள் சக்தி ஆயுதம் கொண்டவள். 3 முகங்களையும் உடையவளாக இருப்பாள். 3 முகம், 3 கண்கள். நினைச்சு பாருங்க,
இவளை தாண்டி நம்ம எந்த ஆண்டு போய் உள்ள போய் இருக்கிற அந்த ஆளை பாக்குறதுன்னு நினைச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கணும், எவ்வளவு தியானம் பண்ணணும் இந்த மணிப்பூரகத்துக்கு. இந்த மணிப்பூரகத்துக்கு தியானம் பண்ணும்போது நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும். 20 கிலோ இருக்கிறீங்கன்னா ஒரு லிட்டரு, ஆனா அந்த மணிப்பூரகம் பண்ணும்போது 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்ப 60 கிலோ இருக்கிறோம்னா 60 இன்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ 1.5 3 4.5 லிட்டர் 5 லிட்டர். அப்ப தண்ணி ப்ராசஸ் என்ன பண்ணும், கேட்டுட்டே இருக்கும். தண்ணி இவ்வளவு குடிப்போம், ஆனா வெளியில வந்து யூரின் வரவே வராது. தியானம் பண்ணி தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், ஆனா நீர் கடுப்பும் வராது, வெளியில யூரியன் வராது. அவ்வளவும் அது ஏத்து. 3 முகங்கள் உடையவள். ஒவ்வொரு முகத்திற்குமே 3 கண்கள் உள்ளன. மகா சக்தி வாய்ந்தவள், பயத்தை நீக்கக்கூடியவள். பயம் என்பதை அப்ப பயம் இருக்குன்னா இவ திறக்கல. அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அதை அப்படியே மூடிக்கும், சுருங்கிக்கும். பயத்தை நீக்கக்கூடியவள். அந்த அக்னியின் பீஜ மந்திரம் ரம். இது சிவப்பு நிறமுடைய மந்திர சொற்கள். வாணியின் கல்விக்கு அரசி கூட இந்த அக்னி முகத்துடன் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் ஏதாவது பிரசன்னம் ஆக வேண்டும் என்றால் வாணி என்பவள் இவளிடம் வணக்கம் கேட்டுத்தான் பிரசன்னமாகணும். புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன விஷயம்னா, இந்த லாகினின்றவளுக்கு 3 முகங்களாம். இப்போ ஒரு முகம், இந்த பக்கம் ஒரு முகம், இந்த ஷோல்டர் ஒரு முகம், இந்த ஷோல்டர். இதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் ஆகும். டைம் எடுத்துக்கிட்டு நீங்க புரிதல் திருப்பி திருப்பி எழுதி வச்சத புரிதலோட படிங்க. புரியுதுங்களா? இப்ப இங்க ஒரு முகம், இங்க ஒரு முகம், அப்ப 3 முகம், 3 கண்கள். 1 2 3 3 முகமே அவளுக்கு 3 கண்ணும் திறந்திருக்கு. 3 6 9 9 கண்கள், 10 இதழ். அப்ப ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு சக்திகள். இந்த சக்தியை வாங்கிக்கிட்டு அவ என்ன பண்றா, எல்லாத்தையும் நம்ம என்ன கொடுக்குறோம் அதுக்கு. அப்படி ஒண்ணு இருக்குதுன்னா தெரியல. இந்த உடலை வச்சுட்டு ஓடுறோம், ஓடியாரோம். அப்படியெல்லாம் ஒரு தேவதையெல்லாம் இதுக்குள்ள இருக்கா? என்னம்மா நீ டூப்பெல்லாம் அடிக்கிற அப்படின்னு சொல்லலாம். நான் அடிக்கல, இருக்கிறதான் சொல்ல. அதனால இது நிறைய புரிதல் ஏற்படுத்திக்கங்க. கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் உள்ள இறைவன் இருக்கான். காலம் மாறும், காலச்சக்கரம் மாறிக்கிட்டே இருக்கு. எது நடந்தாலும் நம்ம கொண்டு வந்ததை அனுபவிக்கும். அவனை நமக்கு இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா, மணிப்பூரகத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது இன்னும் இருக்க நிறைய இருக்கு. இது இந்த இடத்துல வெளியில் வரும் சூக்கும சக்திகள் என்ன, எந்த மாதிரி சக்திகள் வெளிப்படுத்தும், இந்த மாதிரி எல்லாம் இன்னும் இருக்கிற காலத்துக்கு எடுக்கலாம். இந்த 3 முகங்கள், இதுக்கு பேரு லாகினி. இந்த லாகினியை தாண்டிதான் நம்ம போகணும். இதுக்கு மந்திர ரம். இதுக்கு கலர் மஞ்ச வண்ண கலர். அதுக்காக தான் நம்ம நல்லா நீட்டு மஞ்சளை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு சிட்டிக்கை போட்டு நம்ம குடிச்சோம்னா பல நோய்கள். ஏன்னா அவளுக்கு உண்டான கலரையே நீ வாயில ஊத்தும் போது அது என்ன பண்ணுமா, நம்ம எல்லா சமையலையும் மஞ்சத்தூள் சேர்க்கிறோம்னா இதுக்குதான். மஞ்சள் வண்ணம் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டு தண்ணி ராத்திரில குடிச்சிட்டு படுத்தோம்னா, இவள் அக்னி சுரூபம், ருத்ரனின் ஆட்சி. இவளை மீறிதான் நம்ம உள்ள போகணும். இவளுக்கு ரம்ங்கிற மந்திரம் சொல்லும் போது அவள் உயிர் நாடியாக ஏற்றுக்கொள்வாள். அந்த நாடி நரம்புகள்லாம் சிவப்பு நிறமுடையதாக இருக்கும். என்ன படிச்சிருந்தாலும் இந்த லாகினி கிட்ட கேட்டுதான் வாணி வேலை செய்வாளாம். இவனுக்கு மூளை கொடுக்கட்டுமான்னு. இல்ல அது நிறைய தின்னுட்டே இருக்கு, கொடுக்காதன்னு சொல்லிட்டா தீர்ந்து போச்சான். அறிவை கொடுக்க மாட்டாலும். வேற ஒண்ணுமே இல்லை. விஷயம் இந்த அம்மா கிட்டதான் இருக்கு. அந்த அம்மா என்னதான் கேட்டாலும் இந்த அம்மா கொடுத்தாதானா. இப்ப இந்த அம்மா திறந்தாதான் நம்ம போய் எல்லாரையும் நாராயணனோ லட்சுமியோ இல்ல எருதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஆதிசேஷன் இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு கூட இந்த லாகினி அம்மா கிட்ட கேட்டாதான். இதனால இவ என்ன பண்ணுவாளாம், இந்த இதழ் இப்படி விரியும் போதே மேலேயே உட்காந்துருப்பான். மொத்தல்லயே நான் உட்காந்துருக்கேன், வா வா நான் 3 பேரு ஒன்னா உட்காந்துருப்பேன், இங்க 3 தாண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான்றாங்க. அதனால இந்த புரிதல் முதல்ல எடுத்துக்கங்க. தண்ணி நிறைய குடிங்க. மூச்சு இழுத்து விடும் போது இதெல்லாம் இருக்கா அந்த வயிற்று மேல சுத்தி கைய வச்சுக்கிட்டு, நிஜமா என் வயிற்றுக்குள்ள இத்தனை சக்திகள் இருக்கா அப்படின்னு மானசீகமா அந்த வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு மானசீகமா அதுக்கு ஒரு சக்தியை கொடுங்க. எனக்கு இவ்வளவு நாள் நீ எல்லாம் இருக்குன்னு தெரியாதுமா,
இப்ப நீ எல்லாம் இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி உனக்கு 3 முகம் இருக்கா, எனக்கு கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு நீங்க அன்பா ஒரு தாய்மையோட கேட்கும்போது, நீங்க தியானிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு சக்திகளை நம்ம வாங்கிக்கலாம்.